ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத அதிர்ஷ்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பா இப்போ நான் செய்ய போற விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் தான் இருக்கும். நீ ஏன் அதிர்ஷ்டத்தை எப்படி நமக்கெல்லாம் வந்துச்சுன்னு யோசிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து நீ நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்க போகுது. ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான அதிர்ஷ்டத்தை நான் சிறப்பாக செயல்படுத்தி தரப்போறேன். நீ எதையெல்லாம் இழந்ததாக நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாமே மீண்டும் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. ஏன்னா நீ இழந்ததுல பல பிரச்சனைகளும் பல துன்பங்களும் உனக்கு வருவதாக திட்டம் இருந்ததால் தான் அதை சில காலங்கள் உன்னிடமிருந்து இழக்கும்படி விலக்கி வச்சேன். மொத்தத்துல நீ எதையும் இழக்கவில்லை. அதில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு மீண்டும் அதை உன் கைகளிலேயே ஒப்படைக்க போறேன். இப்போது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை மாபெரும் மாற்றமாக உண்டு பண்ணி அதன் மூலமா உனக்கு புது வாய்ப்புகளையும் புதிய வாழ்க்கையையும் கொடுக்க போறேன். ஆம் என் செல்லமே, இதுவரைக்கும் நீ பார்த்த தோல்விகளும் உன் மீது இருந்த குற்றச்சாட்டுகளும் உன்னை நோக்கி வந்த வதந்திகளும் எந்த விதத்திலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. யார் உனக்கு எதிராக வதந்தியை பரப்பி இருந்தாலும் சரி, உனக்கு எதிராக யாராவது குற்றம் சாட்டி இருந்தாலும் சரி, நீயே தோல்வியை அடைந்திருந்தாலும் சரி, இனி அது எந்த விதத்திலும் உன் எதிர்காலத்தை முடிக்க முடியாது என் செல்லமே. ஏன்னா இந்த வராகி அம்மா அல்லவா உனக்கு துணையாக இருக்கேன். என் அருளை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பி ஒளியாக மாற்றி காட்டுறேன். நீ எதிர்பார்த்த எல்லா தீர்வுகளும் இப்போது உனக்கு கிடைப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு. வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் உனக்கு அடுத்து என்ன செய்யணுன்ற வழிகளை நான் காட்டுறேன். இனிமே உன் வாழ்வில எந்த குழப்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியான மனநிலையை நான் உண்டு பண்றேன். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் இப்போது நீ தெளிவான பிள்ளையா மாறப்போற. உன் மனசுல இருக்க ஒரு முக்கியமான கேள்விக்கு நான் பதில் கொடுப்பேன் என் செல்லமே. இனிமே உன்னை சுத்தி எல்லாமே நல்ல விதமாக மாறப்போகுது. நீயும் மாறிக்கிட்டே இருக்க, உன் வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்குன்றத கூடிய சீக்கிரம் நீ உணரத்தான் போற. எப்போதும் கவலையாகவே நீ இருக்கிறதால உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் உன்னை பார்த்து மன அதிருப்தியோட மன வருத்தத்தோடு இருப்பது உனக்கு தெரியாது. நீ என்ன நினைக்கிற, உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கணும்னு. ஆனால் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் உன்கிட்ட இல்லாட்டி அப்புறம் உன் வீட்டில் உள்ளவங்க மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார்கள்? உதாரணத்துக்கு பானையில் இருக்கிறது தானே கரண்டியில் வரும். அதே போல் நீ முதல்ல மனசில் அமைதியோட சந்தோஷத்தோட நிம்மதியோட இருந்தாதான் உன்னை சுற்றி இருக்கவங்கள உன்னால் நல்லபடியாக சந்தோஷமாக நிம்மதியாக பார்த்துக்க முடியும். அதனால் முதல்ல உனக்கு பிடிச்சதை செய்யி. உன் வாழ்க்கையையும் உன்னுடைய அமைதியான மனநிலையையும் நீ சரியானபடி அமைச்சிக்கிட்டீன்னா அதன் மூலமாக உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினச்சிதானே நீ இவ்வளவு கஷ்டப்படுற. அப்படின்னா முதல்ல நீ மகிழ்ச்சியாக இரு. நீ எதற்காக எதை நினைத்து கலங்குகிறாய் என இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். உன் கலக்கத்தையும் கவலையையும் போக்கி என் அன்பு பிள்ளையான உன்னை பெருமைப்படுத்த வேண்டியது இனிமே என்னுடைய கடமை. நீ விரும்பிய பாதையில் நீ விரும்பிய விஷயங்களை உனக்காக நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். இனி எந்த விதத்திலும் நீ கலங்கவோ கவலைப்படவோ நான் விட்டு வைக்க மாட்டேன். உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களையும் மாற்றங்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி தர்றேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக முடிஞ்சு போயிடும். உன் மனசில் நீ அடுத்து என்ன செய்யணுன்ற வழிகாட்டுதலை நான் உனக்கு காட்ட போகிறேன். தெளிவான சிந்தனையை உனக்கு கொடுத்து உன்னை நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ, எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் உன் வாழ்க்கையில் இருக்கோ, அந்த அளவுக்கு நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏற்ற சந்தர்ப்பங்களை இந்த வராகி அம்மா உருவாக்கி தருவேன். நீ எப்போதும் எதை நினைத்தும் கவலைப்படாதே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கான வாழ்க்கையாக இருக்கும். முதல்ல வலியையும் வேதனையும் மறந்து வாழ பழகு. எதை செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு செய். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். உன் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி அமைச்சு உனக்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன்.
உன்னை நோக்கி வரும் அதிர்ஷ்டத்தை ஆளுவதற்கு தயாராக இருந்து விடு என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை விட இன்னும் பல மடங்கு நன்மைகளை நான் உனக்கு கொடுக்குறேன். ஒரு சில பேருக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்திலேயே இருந்து கஷ்டத்திலேயே முடிஞ்சு போயிடும். ஆனால் என் செல்ல பிள்ளையான உனக்கு அப்படி கஷ்டத்திலேயே வாழ்க்கை முடிந்து போக நான் விட்டுட மாட்டேன். இதோ உனக்கான நேரத்தை வரவழைச்சு உன் வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக ஆக்க போகிறேன். நீ எப்போதும் நிம்மதியாக இரு. நிச்சயமா உனக்கு நல்லதே நடக்கும். இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த பயமும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. இந்த மனிதர்கள் எப்போதுமே ஏதாவது ஒரு தேவை இருந்தால் கூட இருக்கவனா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. தேவை முடிஞ்சு போச்சுன்னா நீ யாருன்னு தெரியாதவன் போல கேட்பாங்க, இல்லாட்டி முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ இதுவரைக்கும் யாரையுமே அப்படி நினச்சதில்ல. எல்லா உறவுகளும் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. அப்படிப்பட்ட உனக்கு உன் தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும், உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா உனக்காக செஞ்சு கொடுப்பேன். மற்றவங்க உன்னை நோக்கி வரவில்லை என்றாலும், மற்றவர்கள் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லைனாலும், இந்த வராகி அம்மா உன்னை தான் என் செல்ல பிள்ளையாக தேர்ந்தெடுத்து உன்னை நோக்கி வந்து அருள் செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு எங்கேயும் விலகி போக மாட்டேன். உனக்கு நெருக்கமாக தாயாக, துணையாக, தோழியாக, தெய்வமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன்னை காக்கும் இந்த வராகி அம்மாவே உன் வாழ்க்கையையும் காத்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். ரொம்ப நாளா உன் மனசுல இருந்த ஒரு கனவை தான் இப்போது நனவாக்கி கொடுக்க போறேன் என் செல்லமே. சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னை நோக்கி வந்தீனா நீ ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கேட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்துருவேன். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். அதற்கு உரிய நேரம் வரும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும். உன் கனவை நனவாக்கி உன் கண்களுக்குள் மகிழ்ச்சி கண்ணீரை கொண்டு வருவேன். நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தாலே இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் கனவுகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். பெரும்பாலும் இந்த உலகம் காசு பணங்கிறதுல தான் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. பணம் இல்லாத மனிதர்கள் உண்மையை பேசினாலும் அதை யாரும் பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை, காதில் வாங்கிக்கிறதும் இல்லை. ஆனால் உண்மை ஒருபோதும் அழியாது. பணம் இருக்கிறவன் பொய்யை சொன்னாலும் நம்புகிற இந்த உலகம், காசு இல்லாதவன் பேசுகிற உண்மையை நம்பாமல் இருந்தாலும் உண்மைதான் ஜெயிக்கும். தாமதமானாலும் உனக்கு தரமான விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன். உண்மையாக, நிரந்தரமாக, நிம்மதியாக நீ வாழ்வதற்கும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் இந்த வராகி அம்மா வழிகாட்டுறேன். எப்போதும் மற்றவங்க உன்னை பார்த்தாலும் பார்க்கலைனாலும், உன்னை கவனித்தாலும் கவனிக்கலைனாலும், உனக்கென ஒரு கையில் ஒரு சேமிப்பை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ தயாராகு. உனக்கென ஒரு வருமானமோ அல்லது சேமிப்போ உன் கைகளில் இருந்தாலே உயர்வும் மதிப்பும் தானாக வந்து சேரும் என் செல்லமே. உனக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல பலன்களையும் கொடுத்த இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையையும் நல்லபடியாக கௌரவமாக கம்பீரமாக கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் உனக்கு யாருமே துணை இல்லாத போதும், சொத்து சுகம் எதுவுமே இல்லாத போதும் கூட நீ உன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் தியாகத்தாலும் முன்னேறி இப்போ நல்ல நிலைமையில ஓரளவுக்கு இருக்க. இந்த உன்னுடைய அர்ப்பணிப்பும் பொறுப்பும் பொறுமையும் ஒருபோதும் வீண் போகாது. நீ செஞ்ச கஷ்டத்துக்கும் நீ பட்ட பிரச்சனைகளுக்கும் துன்பத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உன் பிள்ளைகளை தென்னை மரம் போல செழித்து உயர்ந்து பெருமையாக நிற்க வைப்பேன். அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வளமும் நலமும் உனக்கு கிடைச்சி நீ வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றி உங்களுக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் உழைப்புக்கான பணியை, அதாவது உன் உழைப்புக்கான கனியை, பலனை மிகப்பெரிய பரிசாக நான் கொடுத்தே தீருவேன். வாழ்க்கைங்கிறது எப்போதுமே மலர்களால் ஆன மலர்பாதையாக மட்டுமே இருக்காது. வாழ்க்கைனா காயம், சோதனை, கஷ்டம் எல்லாமே இருக்கும். ஆனால் அது அனைத்தையும் சரி செய்ய நான் இருக்கேன்றதை நீ மறந்துடாத. உனக்கு காயமும் கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் என் பொறுப்பில் விட்டுட்டு இனி நடப்பது நல்லதாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு வாழ தயாராகு.
இனி ஒவ்வொரு நாளும் உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான தோல்விகளை துரத்தி அடிச்சு இழப்புகளையெல்லாம் விரட்டி அடிச்சு உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் வாழ வைக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்தது போல நல்லதே நடக்கும். யாரும் உன்னை குறையோ குற்றமோ சொல்ல விட மாட்டேன். இன்னும் இன்னும் நீ வாழ்க்கைங்கிற பாடத்தை கற்று ஜெயித்து முன்னேற தயாராகு. இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? நீ அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு உன் அனுபவங்களை வலிமையாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை பெற தயாராகு. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த வராகி அம்மா கிட்ட இருக்கு. கண்டிப்பா உன் வாழ்வின் தலையெழுத்தையும் மாற்றி எழுதி உனக்கான நன்மைகளை நடக்கும்படி செய்வேன். இனி 16 விதமான செல்வமும் பெற்று பேரும் புகழும் பெருமையும் அமைதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கைய நீ பெருமையோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு அருளாக ஆனந்தமாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டம் மட்டுமே இருக்கு நீ சொல்லிக்கிட்டே நினச்சிக்கிட்டே இருந்தாயல்லவா? இப்போதே அந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கி துன்பங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான இன்பத்தை நான் தரப்போறேன். உனக்கு தீங்கு செய்ய நினைக்கும் சக்திகள் யாராக இருந்தாலும் அவர்களை துரத்தி அடிச்சு என் தெய்வ பலத்தால இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவேன். உன் பாதத்தை நீ எப்போது என் சன்னதிக்குள் கொண்டு வருகிறாயோ அப்போது அந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் இருக்கிற தீங்கும் தீமையும் அனைத்தும் விலகி போயிடும். என் செல்ல பிள்ளையான உனக்கு இனிமே உன் வாழ்க்கை இனிமையானதா அமைதியானதாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். என் திருநாமத்தை சொல்லும் உன் வாழ்க்கைக்கு புது ஒளியையும் வலிமையையும் நான் கொடுத்து உன் எண்ணத்துக்கு ஏற்றாற் போல அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். இனிமே உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் சந்தோஷங்களும் வந்து சேரும். நீ மனசுல எதை யோசிச்சுட்டு இருக்கியோ அதை என் ஆசீர்வாதத்தோடு அழகாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடும் நீ தைரியத்தோடும் இருந்தாலே என் ஆசீர்வாதம் உன்னுடைய ஒவ்வொரு படியிலும் உனக்கு துணையாக வந்து சேரும். நீ எப்போதும் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உனக்கு தெரிஞ்ச முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. உன் ஒவ்வொரு முயற்சியும் என்னுடைய பார்வையில் விலாகாமல் போய்விடாது. என் பார்வையின் கீழ்தானே நீ இருக்கிறாய். நீ செய்கிற முயற்சிகளையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பா அதற்கேற்ற உரிய பலனை உன் கைகளில் ஒப்படைப்பேன். வாழ்க்கையில முன்னேறணுன்ற நினைப்போட உறுதியான வைராகியத்தோட வேலை செய்யக்கூடிய உனக்கு அதற்கான வாய்ப்பை நான் கொடுப்பேன். எப்போதும் நேரத்தையும் காலத்தையும் மதித்து உன் வாழ்க்கை பாதையில நீ உறுதியோடு நடந்து போக தயாராகு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன்ற நம்பிக்கையோட மனசுல எந்த சந்தேகமும் இல்லாம உன் வேண்டுதல்களை மட்டும் நீ செய்தால் போதும். உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். கூடிய சீக்கிரமே உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி காட்டுறேன் செல்லமே. நம்பிக்கையோடு இருந்தீனா இனி நல்லதே உனக்கு நடக்கும். நீ செய்கிற செயல் யாவற்றையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ செய்கிற காரியங்களிலெல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுத்தே தீருவேன்.